ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா April 6 கடற்கரைன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்காண்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ உமன்ஸ்க்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் எதிர் அஃபிஷியலாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் ஸ்பேசஸ், ப்ரைவேட் ஸ்பேசஸ் எங்கே நடந்தாலும் இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா இதில் நிறையா கேப்ஸ் இருக்குது. இதோட ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போது ஒரு திங் நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்கீம் இருக்குன்னா இது எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணோன்னு இருக்கும். ஸோ அதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் அது டைரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இடையில நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் இருக்குது. ஸோ இதில் இஷ்யூஸ் கிராஸ் ரூட் லெவலில் ரொம்ப ரொம்ப இனிஷியலான லெவல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சமகிரக சிக்ஷா ஸ்கீம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இது ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். ஸோ இதுபடி எல்லாருக்கும் எஜுகேஷன் வரணும், எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுமே இல்லாமல் எல்லாருக்குமே எஜுகேஷனில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரணும்னு கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்கீம் இது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இல்லைப்பா இந்த ஸ்கீமுக்கு காசு ஸ்கீம் ஒரு ஸ்கீம் நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை நடத்துறதுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் மணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய மணியில் 2200 கோடி தமிழ்நாடுக்கு இன்னும் வரலப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட ஒரு எல்பிஜி டேங்கரை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிராஸ் பண்ணுது. ஸோ அவனோட பேர் என்ன அப்படின்னா கிரீன் ஆஷா. ஸோ இந்த கிரீன் ஆஷா தான் இப்போ ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ணிருக்காப்ல. ஸோ இது என்ன அப்படின்னா இது 8வது இந்தியன் ஃபிளாக் வெசல்ஸ் இந்த ஏர்லி மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரூட்டை கிராஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா எக்ஸ்கவேஷன் ஆஃப் இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ். ஸோ இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கிறதுனால அங்கே உள்ள ஃபிஷர்மேன்ஸ் இந்தியன் பீப்புள் அங்கே வேலை பார்க்குறவங்களாம் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்கவேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் ஈரான்லேருந்து மட்டும் இப்போதைக்கு 345 ஃபிஷர்மேன்ஸை இந்தியாவுக்கு எக்ஸ்கவேட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. யார் அதை பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் April 5 and 6, 2026 நடக்குது. ஸோ இது இம்மீடியட்டாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கவங்கள கூட்டு வந்துடணும்னு நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்க வரவங்க எங்கே வருவாங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாடுக்கு சேஃபாக வருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் 2026 FRCA 2010 இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, ஆர்எல்ஸ் ரீகரெக்ட் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 இதை பற்றி தான் லோக்சபாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா ஃபாரின் டொனேஷன், இந்தியாவுக்குள்ள ஒரு ஃபாரின் டொனேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகுது. என்ன ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா ஒருத்தவங்க ஃபாரின்லேருந்து டொனேட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பர்பஸ்க்காண்டி டொனேட் பண்ணாங்க, ஒரு உண்மையிலே அந்த பர்பஸ் சால்வ் ஆகுதா, ஸோ யாருக்குன்னு நினச்சி அவங்க டொனேட் பண்ணாங்களோ அவங்களோட ஹேண்ட்ஸுக்கு போகுதா அப்படின்றத கரெக்டாக பார்க்குறதுக்கு தான் இந்த திங்கை கொண்டு வர போகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா எஸ்பெஷலி என்ஜிஓஸ் இந்தியாவில் ஜாஸ்தி, அவங்களுக்கு இடையில இந்த டிரான்சாக்ஷனை இன்னும் டிரான்ஸ்பரண்டாக மாற்றுறதுக்கு தான் இந்த பில். ஸோ அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இப்போதைக்கு இந்த பில் பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷோட பெர்மனன்ட் கேபிட்டலாக அமராவதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம், இது ஒரு நல்ல சோல் கேபிட்டலாக இருக்கும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபுல் கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ். ஸோ நிறைய பெட்ரோகெமிக்கல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபுல் கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்குது. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா டொமஸ்டிக்காக சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி, அதுக்கப்புறம் லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸை அக்ராஸ் த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ரெஷர் இந்தியாவை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், இந்தியாவோட எக்கனாமி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னு இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எய்ம்ஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் புஷ் ஃபார் நெக்ஸ்ட். ஸோ டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி அட் த ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா நேஷ்னல் லெவலில் ஒரு எக்ஸிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும், நேஷ்னல் லெவல்
எக்ஸிட் டெஸ்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து அவங்களோட கோர்ஸை முடிக்கிறப்போ இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாதான் அவங்களை வந்து ஓகே நீங்கள் ஒரு ப்ராப்பரான டாக்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எய்ம்ஸோட எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் போயிடலாமா, பவர் செக்டர் மெஷர்ஸ் ஃபார் சம்மர் 2026. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ அடிஷ்னலாக நமக்கு ஒரு 10,000 மெகாவாட்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா இது சம்மரில் எப்போவுமே பவர் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த 10,000 மெகாவாட்ஸ் வந்து எதுக்குலேருந்து எதுக்கு தேவைப்படும்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் 2026 வரைக்கும் தேவைப்படும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சோலாரை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹெவிலி வந்து கோல் பிளான்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். என்னதான் சோலார் ரினியூவபிள் எனர்ஜி எல்லாமே வச்சிருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கோலை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து ஓகே அப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பவர் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் தேவைப்பா, எத்தனை நாளைக்கு தான் கோலையை நம்பி இருக்கிறது, போதும் இன்னும் நிறைய ரினியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா. ஸோ மத்திய பிரதேசில் வந்து ஒரு லாட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எங்கே அப்படின்னா அனுப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு லாட்ஜ் தான். இது வந்து ஒரு 4 ஸ்டோரி பில்டிங். ஸோ இதில் வந்து மீட்பு படை எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் வந்து ஹெல்ப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப்புக்கு போயிருக்காங்க. ஏப்ரல் 5, 6 2 நாளாக அந்த மீட்பு பணி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டெப்ரீஸ் அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் மாட்டிருக்கவங்கள வந்து இவங்க வந்து சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, அடுத்தது போலாமா. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் பார்டர் சர்ச் ஆப்ரேஷன். ஸோ இப்போது ஜம்மு காஷ்மீரோட சம்பா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சர்ச் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. எதுக்கு என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 5, 2026 எதுக்கு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கே வந்து அன்ஐடென்டிஃபைட் இண்டிவிஜுவல்ஸோட சஸ்பீசியஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சர்ச் ஆப்ரேஷனை. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கவுண்டர் டெரரிசத்தை ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போயிடலாமா. ஸோ இப்போது மிடில் ஈஸ்டில் போயிட்டுருக்க கான்ஃப்ளிக்ட் இன்னும் எஸ்கலேட் தான் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்ரைனில் இருக்க பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேஜர் பவர் பிளான்ட்ஸ் இன் குவைத்தையும் வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன இருக்குது அப்படின்னா மறுபடியும் இது டென்ஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இஸ்ரேலை வந்து ஈரான் வந்து நிறைய அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட ஹைஃபாவில் இருக்க ரெசிடென்ஷியல் பில்டிங்கை வந்து ஈரானோட மிசைலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வாரம் வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் பைலட் வந்து ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனை ஈரானில் நடத்தியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளைட் போய் இன்னொரு கண்ட்ரி கிட்ட வாரப்போ மாட்டிருச்சு அப்படின்னா ஒரு நெகோசியேஷனுக்கு வரும். ஒரு சின்னதாக ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பஞ்சாயத்துக்குள்ளேயும் சிக்கிடக்கூடாது அப்படின்றதுனால யூஎஸோட ஹை ஸ்ட்ரைக்ஸ் உடனே போய் அந்த ஏர்போர்ட்டை வந்து இது மீட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது என்ன ஃப்ளைட் அப்படின்னா அமெரிக்கன் F-15E ஃபைட்டர் ஜெட் தான் வந்து ட்ரவுன் ஆச்சு. அந்த ஃப்ளைட்டையும் அதோட சிஸ்டம் ஆஃபீஸரையும் வந்து மீட்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் நேபாள் ஆல்டர்ஸ் வாக் ஈக் டியூ டு ஃபியூயல் கிரைசிஸ். ஸோ நேபாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஃபியூயலில் பஞ்சாயத்தாக இருக்குது. இதில் வாரத்தில் 6 நாள் வேலை பார்த்து இன்னும் நம்ம கிட்ட இருக்க பெட்ரோல்லாம் காலி ஆகவா அப்படி சொல்லி இது வரைக்கும் வீக்கில் ஒரு டே தான் ஆஃப் ஆரம்பிச்சு இப்போ வந்து 2 டே ஆஃப் வந்து நேபாள் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. ஸோ யார் யாருக்கு அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸுக்கும் இனி வந்து 2 டேஸ் வந்து ஆஃப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போலேருந்து அப்படின்னா ஏப்ரல் 2026 இதுக்கெல்லாம் யாரு வார் தான் காரணம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் பார்க்கலாமா. ஸோ இப்போ வார் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய குளோபல் ட்ரேட் அடியாது. இவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்தியன் ருப்பியும் பயங்கரமாக வீக் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 93.28 per டாலர் அகெயின்ஸ்ட் $1 வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானது அப்படின்னு ஆர்பிஐ கன்சிடர் பண்ணுறதுனால அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலையை ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். ஸோ மூடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 6.8% இருக்கும்ப்பா ஃபினான்ஷியல் இயர் 27 அப்படி சொல்லியிருந்தது. இல்லை இப்போ போயிட்டு இருக்க பஞ்சாயத்தில் அவ்வளோலாம் தர முடியாது, 6% தான் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், ஜிடிபி இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஓபிஇசி ப்ளஸ் இன்க்ரீசஸ் த ஆயில் ப்ரொடெக்ஷன் கோட்டாஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ பேரல்ஸ் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரேட்டை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா 2,06,000 பேரல்ஸ் பெர் டேவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அடுத்த கன்சிக்யூட்டிவ் 2 மாதத்துக்கு குளோபலி. அதில் இருக்கட்டும், இந்த ஓபிஇசினா யாரு? ஸோ இந்த ஓபிஇசி அப்படின்னா யாரு அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ். இவங்களோட ஹெட் யாரு அப்படின்னா நம்மளோட சவுதி அரேபியா தான். ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா, ஆஸ்திரியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் க்ரூட் ஆயில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அப்படி வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா கிளாரிஃபைஸ் இரானியன் க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் கண்டினியூட்டி. ஸோ இந்தியாவோட மினிஸ்ட்ரிஸ் வந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, இல்லைப்பா இப்போ நாங்கள் என்ன ரேட்டில் வாங்குறோமோ, கட்டில என்ன பஞ்சாயத்து போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதே ரேட்டில் கொடு அப்படி சொல்லி பேசி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா வந்து ஈரான்கிட்ட வந்து க்ரூட் ஆயில் வாங்க தான் போகுது. ஸோ அதுவும் பழைய ரேட்டில். ஓகேவா? ஸோ இது வந்து இடையில என்னாச்சு அப்படின்னா மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் செக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஏன் சைனா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம ஈரான் கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி இதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் MOUs அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கொலாபரேஷன் பார்த்துலாமா? ஸோ இப்போதைக்கு வார் வந்து யார் யாருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்க்கு நடுவில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து யூஎஸ் லீட் மேரிடைம் கோயலேஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. யாரில்? மேரிடைம் கோயலேஷனில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மிடில் ஏஷியாவில் வந்து வெஸ்ட் ஏஷியாவில் வந்து கான்ஃப்ளிக் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதனால மோஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிற ஏரியா என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ இது வழியாக தான் மோஸ்ட் ஆஃப் ஆயில் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இப்போது இந்த பாத்தை இன்னும் பெட்டராக சேஃபாக மாற்றினா தான் மட்டும் இன்னும் டிரான்சாக்ஷன்ஸ் பெட்டர் ஆகுமே தவிர, இந்த பாதை இப்போ நம்ம சேஃப்கார்ட் பண்ணல அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் பெட்டர் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மேரிடைம் கோஆகுலேஷனை வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா செக்யூரிங் அண்ட் சேஃப்லி ரீஓப்பனிங் த வைட்டல் ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றத இன்னும் சேஃப் ஆக்கவும் அதுக்கப்புறம் இன்னும் செக்யூர் ஆக்கவும். ஸோ இந்த கோயலேஷனில் வந்து யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் பாத், இது நம்ம பிளாக் பண்ணக்கூடாது அப்படி வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி UAE வந்து யூஎஸோட லீட் மேரிடைம் கோயலேஷனோட ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை வந்து ஈரானோட மிலிட்ரிஸ் வந்து பிளாக்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஹெஸ்போலா. ஸோ ஹெஸ்போலா அண்ட் இஸ்ரேல் நேவி கிளாஸஸ். ஹெஸ்போலா அப்படின்றது யாரு அப்படின்னா இவங்க வந்து 27 நாடுகளால் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா லெபனானை சேர்ந்தவங்க. ஸோ லெபனானில் இருக்க ஷியா இஸ்லாமித் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆக்டிவ் பாராமிலிட்ரி குரூப் தான் யார் அப்படின்னா ஹெஸ்போலா. ஸோ ஹெஸ்போலா வந்து ரொம்ப நாளாக வந்து இஸ்ரேலை வந்து நோண்டிகிட்டே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலோட மிலிட்ரி வெசலை வந்து கோஸ்ட் ஆஃப் லெபனானில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க இஸ்ரேலோட மிலிட்ரி வெஹிக்கிளை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்கள ஸ்டக் பண்ணிட்டோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் மிலிட்ரி வந்து என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ஸோ லெபனானோட சவுத்தில் இருக்க எஸ்பெஷலி லியாட்டின் ரிவரோட சவுத்தில் இருக்க எங்களோட எல்லா பார்ட்ஸுமே வந்து ஆப்ரேஷனல் ஜோன் அகெயின்ஸ்ட் ஹெஸ்போலா தான். நாங்கள் அதை கரெக்டாக இன்னும் கைக்குள்ளே தான் வச்சுருக்கோம், நாங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படி வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சீஃப் ஆஃப் இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட ஸ்டாஃப் ஜயில் ஜமீர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? கமாண்ட் ஆஃப் சீஃப் அவர். ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஆர்டெமிஸ் 2 லூனார் ஃப்ளைபை ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆர்டெமிஸ் 2 லூனார் ஃப்ளைபை ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் நாசாக்காண்டி அங்கே போகிறாங்க அப்படின்றத நாசா வந்து அசைன் பண்ணிடுச்சு. ஸோ அவங்களுக்காண்டின ட்ரைனிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டெமிஸ் 2 லூனார் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, நிலாவோட ஆர்பிட்டை சுற்றி அதில் என்னென்னமான திங்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ இது வந்து அட்வான்ஸ்டான டீப் சி மேனட் மிஷனாக வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு டெஸ்ட் ஆர்பிட் சிஸ்டம் ஃபார் லூனாராகவும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்தியாவில் சோலார் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சோலார் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்க்கு வந்து அனுமதி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் உள்ள வந்தால் தான் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு அவுட்புட்டும் நிறையா கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்தியா வந்து நிறையா அப்ரூவ் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ இதில் வந்து IPL 2026 வந்து இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. லக்னோவோட சூப்பர் ஜெயின்ஸ் வந்து யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபார்மர் கோச் ரவி சாஸ்திரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்காக ஒரு யங் கிரிக்கெட்டரை வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ரியான் பிரக் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இல்லைப்பா உனக்கு பயங்கரமான ஃபியூச்சராக ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பாராட்டியிருக்காரு. ஓகே, ஸோ ஈரானில் இப்போ போயிட்டுருக்க இஷ்யூவில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட ஒரு லீடரை வந்து கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக் வந்து டெஹ்ரான் ஈரானில் நடந்ததில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் ஆயில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த முகமது ரிசா அஷ்வரி கானை வந்து இப்போதைக்கு வந்து கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன லீடர் அப்படின்னா ஹெட் ஆஃப் ட்ரேடோட ப்ராமினன்ட் லீடர். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாமா? ஸோ இன்னைக்கு April 6 என்ன டே அப்படின்னா வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் டே. ஸோ இது வந்து யார் இனிஷியேட் பண்ணினாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ நேற்று April 5 வந்து என்ன அப்படின்னா பாலஸ்தீனியன் சைல்ட்ஸ் டே 2026. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பை காய்ஸ்.